கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த இந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் இவ்வாறாக சொல்கிறது. 14ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை பாருங்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை அப்படியாக திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று அப்படியாக சங்கீதக்காரன் எழுதுகிறார். தேவ ஜனங்கள் சிறையிருப்பின் அனுபவத்துக்குள் கடந்து போகும்போது அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களால் ஒன்றும் செய்து விடுதலை பெற முடியாது. ஆனால் சிறையிருப்பிலிருந்து தேவன் விடுதலையாக்கினால் அந்த விடுதலையோடு கூட தேவன் செய்கின்ற காரியத்தை நாம் வாக்கும் பொழுது யாக்கோபுக்கு அவர் அப்படியாக களிப்பையும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக்குவார் என்று அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபிற்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் சிறையிருப்புக்குள் கடந்து போவதற்கு தேவன் காரணம் அல்ல, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை நிலைதான் காரணம். சிறையிருப்பி அனுபவங்களிலே ஒன்று, எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டதான நிலையில் இருக்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இந்த சிறையிருப்பின் நிலையிலிருந்து தேவன் ஒருவர் தான் திருப்ப முடியும். அப்படி தேவன் திருப்பும் பொழுது தம்முடைய ஜனத்திற்கு அவர் மகிழ்ச்சியை உண்டாக்குகிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் முன்பு சொன்னது போல சிறையிருப்பின் அனுபவத்திற்குள் தேவ ஜனங்கள் செல்வதற்கு தேவன் காரணம் அல்ல, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் தான் காரணம். நான் ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே 576 பக்கம், 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்கள். அங்கு வாசிக்கிறோம், நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த தலத்தில் இஸ்ரவேல் தேவனுக்கு சர்வாக தகன பலியை செலுத்தாமல் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தினுடைய கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்தது. அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினாலே விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். சிறையிருப்பில் ஏன் தேவ ஜனங்கள் கடந்து போனார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது என்று இங்கு வாசிக்கிறோம். என்ன செய்தார்கள்? அங்கு 6ஆம் வசனத்தை வாசித்தபடி நம்முடைய தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பான காரியங்களை செய்து அவர்கள் தங்களுடைய முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேல் தேவனுக்கு சர்வாக தகன பலியை செலுத்தாமல் தூபம் காட்டாமல் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தினுடைய கதவுகளை பூட்டி அப்படியாக அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போன காரியத்தை இங்கு நாம் வாசிக்கிறோம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கை நிலையை ஒரே வரியிலே அவ்வாறாக எழுதுகிறார். ரோமர் 1:21 எடுக்க வேண்டாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை அப்படியாக மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் தங்களுடைய சிந்தனையினாலே அவர்கள் வீணரானார்கள். அவருடைய இதயமானது அப்படியாக அது இருளடைந்தது. உணர்வில்லாத அவர்களையும் இதயம் இருளடைந்து சிந்தையினிலே அவர்களால் வீணராக மாறி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவர்கள் மனம் இல்லாமல் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். எனவேதான் சிறையிருப்பினுடைய அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் கடந்து போனார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனால் வாசித்த சங்கீதத்தின்படி கர்த்தர் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை அவர்தான் திருப்ப முடியும். அப்படி திருப்புகின்ற வேளையை அவர் தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். நம் தேவன் ஆராதிக்கின்ற தேவன் நம்மை அப்படியாக சிறையிருப்பிலிருந்து திருப்ப வேண்டும் என்று சொன்னார்.
வாசல்கள் பல விதத்திலே அடைக்கப்பட்டிருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலிருந்து நீங்கள் நானும் விடுதலை பெற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவ ஜனங்களுக்கு தேவன் சொன்ன ஆலோசனை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 30 என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை உபாகமம் 30 அதிகாரம் 1-2 வசனங்களிலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும் பொழுது நீ உன் தேவனாய கர்த்தரால் துரத்திவிடப்பட்ட எல்லா ஜாதிகளிடத்தில் போய் இருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிடத்தில் இருக்கிற உன்னை திரும்பவும் சேர்த்துக் கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தினுடைய கடையாந்த திசை மட்டும் துரத்தின்றிருந்தாலும் உன் தேவனாய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் அதிலே உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்றதான வாக்கை தேவன் கொடுக்கிறார். சிறையிருப்பின் அனுபவத்திற்கு தேவ ஜனங்கள் போவதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தேவனை ஆராதனை செய்ய முடியாமல் சிந்தனையினாலே அவர்கள் வீணராகி உணர்வற்ற இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்த மனமில்லாத அந்த ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போன பொழுது தேவ ஜனங்கள் மீது தேவன் எவ்வளவா இரக்கம் பாராட்டி அவர் கொடுக்கிற வாக்கையும் ஆலோசனை செய்ய வந்திருக்கிறோம். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இதுவரைக்கும் வாசல்கள் அடைக்கப்பட்டதான காரியங்கள், ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில இருக்கின்ற சிறையின் அனுபவங்கள், என்ன செய்ய முடியும் என்ற நிலையில் இருக்கின்றதான காரியங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அந்த சிறையிருப்பின் காரியங்களை தேவன் திருப்ப வேண்டும் என்று சொன்னால் தேவன் கொடுக்கின்ற ஆலோசனைக்கு நீங்கள் அப்படியாக கீழ்ப்படிய இந்த காலவேளை ஒப்புக்கொடுங்கள். என்ன ஆலோசனை அது? அதான் வாசிக்கிறோம். முதலாவது, உன் இருதயத்திலே நீங்கள் சிந்தனை செய்து. என்ன சிந்தனை செய்ய வேண்டும்? அடுத்த வசனம் சொல்கிறது, உன் தேவனாய கர்த்தரிடத்துக்கு நீங்கள் திரும்பி. எதிலிருந்து திரும்ப வேண்டும்? அடுத்து சொல்கிறார், நீங்கள் உன் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத காரியங்கள் என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் என்ன என்பதை முதலாவது உங்களுடைய என்னுடைய இதயத்தில் இரு நான் அப்படியாக சிந்தித்து சிந்தனை செய்த காரியத்திலிருந்து அடுத்ததாக மனம் திரும்பி மூன்றாவதாக தேவனுடைய சத்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படுகின்ற அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்கின்ற காரியத்தை தான் அடுத்த வசனம் சொல்கிறது. 3ஆம் வசனத்திலே, உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார். வாசல்கள் திறக்கப்பட வேண்டும், இதுவரை மூடப்பட்ட நிலைகளெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அதை சிந்தனையை நினைத்து பார்த்து அதிலிருந்து மனம் திரும்புவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்படி செய்யும் பொழுது தேவன் வெறும் மகிழ்ச்சியை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த மகிழ்ச்சி எவ்வாறாக இருக்கும் என்பதை அடுத்த வசனம் சொல்கிறார். 4ஆம் வசனத்திலே, உன்னுடையவர்கள் வானத்தினுடைய கடையான திசை மட்டும் துரத்திட்டு இருந்தாலும் உன் தேவனாய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கிருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் அதிலே உன்னை சேர்த்து. அவர் சொல்கிறார், தேவன் அடுத்தது உங்களுக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னதான வாக்கை தேவன் கொடுக்கிறார். தேவன் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் தேவன் அப்படியாய் பெருக்கத்துக்கு நான் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனைக்கு தேவனுடைய சத்தத்திற்கு முழுமையான கீழ்ப்படுகின்ற தேவ ஜனங்களாக இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அதை எது கீழ்ப்படியவில்லை என்பதை சிந்தித்து அதிலிருந்து மனம் திரும்பி தேவனுடைய சத்தத்தின்படி நான் செய்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு தான் தேவன் நன்மையையும் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும்
ஒரு பெருக்கத்தையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. எனவே தான் சங்கீதக்காரன் சொன்ன அந்த வசனம், இஸ்ரவேலுடைய அந்த ஜனங்கள், யாக்கோப்பிற்கு மகிழ்ச்சியும், இஸ்ரவேலுக்கு தேவன் சிறையிருப்பை திருப்பும் பொழுது மகிழ்ச்சியை உண்டாக்குவார் என்று சொல்லப்பட்ட வசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது என்பதை யோசித்து பாருங்கள்.